வணக்கம் மக்களே. பங்குனி பட்டம் இந்த மார்ச் கடைசி ஏப்ரல் மாதத்துக்குள்ள என்னென்ன பயிர்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தாங்க. இந்த படத்துல என்னென்ன காய்கறி பண்ணலாம், ரொம்ப காஸ்ட் கம்மியாவே நிறைய ஷார்ட் டூரேஷன் வெரைட்டிஸ் எல்லாமே இந்த படத்துக்கு சூட்டபிளா இருக்கும். நீங்க என்ன காய்கறி பயிர் பண்றது, என்ன பயிர் பண்றது அப்படிங்கறது டவுட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். பங்குனி பட்டம் இந்த மார்ச் ஏப்ரலுக்கான காய்கறி பயிர்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ் வந்து அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ், ஃபீல்டு கிராப்ஸ் சொல்லக்கூடிய தோட்டக்கலைத்துறை விவசாய பயிர்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து எள்ளு வந்து பங்குனி படத்துக்கு ஏற்றது. பொதுவா இந்த படத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எள்ளு நிலக்கடலை ரெண்டுமே வந்து பிடாமினா வந்து பல மாவட்டங்கள் போடுவாங்க. எள்ளை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 60 to 70 நாள்ல வரக்கூடிய ஒரு ஷார்ட் டைம் கிராப். மொத்தத்துக்கு 5 தண்ணி டு 7 தண்ணி கட்டினாலே போதுமானது எள்ளு அறுவடைக்கு வந்துடும். சோ வாரம் ஒருக்கா தண்ணி அப்படிங்கிற மாதிரி கட்டினாலே போதும். அதிகபட்சமா வந்து 60 நாட்களுக்கு கூட அறுவடை பண்ணக்கூடிய கிராப் இந்த கிராப். சோ காயப்பாய் ஆல்ரெடி ஓரளவுக்கு தண்ணி மினிமா இருந்தா நீங்க வந்து எள்ளு சூஸ் பண்ணலாம். அதிகபட்ச ஏக்கராவுக்கு 10,000 to 15,000 செலவாகும். நல்லா பராமரிச்சுன்னா ஒரு 40,000 to 45,000 மகசூல் எடுக்கலாம் 60 நாட்கள். அது நல்ல கிராப். ரெண்டாவது பார்த்தோம்னா வந்து கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த பட்டம் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. சித்திரை பட்டத்தை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. பங்குனி மாதத்துல நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. சம்மர்ல விவசாயம் பண்ணது போக தண்ணி மிச்சம் இருக்கிறது யூஸ் பண்ணி நிறைய ஃபார்மர் யூஸ் பண்ண கிராப்ல கிரவுண்ட் நம்பர் 1. ஸோ கிரவுண்ட் புறமா இருக்கவங்க தாராளமா கிரவுண்ட் போகலாம். கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏக்கராக்கு சாப்பிட 25,000 to 30,000 வரைக்கும் மேக்ஸிமம் செலவாகும். நல்லா பராமரிச்சா 30,000 வரைக்கும் செலவாகும். அதிகபட்சம் 20,000 to 80,000 வரைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 120 days to 150 days வரைக்கும் டிபெண்டிங் அப்புறம் கொத்துக்கல்ல கொடி டைப்ல இருந்தா கொஞ்சம் முன்ன பண்ண ஹைபிரிட் இருந்தா ஒரு மாதிரி நீங்க ஹைபிரிட் ரகங்கள் போறது அப்படிங்கிறது இந்த டைம்ல ரொம்ப பெஸ்ட்டும் கூட. சோ நல்ல மகசூல் பார்க்கறதுக்கு இந்த கிராப் நீங்க சூஸ் பண்ணலாம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க போக வேண்டிய கிராப்ஸ் அப்படிங்கிறது பீட்ரூட். இந்த டைம்ல எல்லாமே போவாங்க. பீட்ரூட் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. சோ சம்மர்ல அதிகபட்சம் 50 நாள் to 60 நாளுக்குள்ள நல்ல வெஜிடபிள்ஸ்ல நல்ல ரேட் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல காசு 25,000 to 30,000 ஒரு ஏக்கராக்கு அதிகபட்சம் ஏக்கராக்கு செலவாகும். உழவு கூலி எல்லாமே சேர்த்து உரம் எல்லாம் சேர்த்து 30,000 வச்சுக்கோங்களேன். ஒரு 60,000 to 70,000 வரைக்கும் லாபம் பார்க்கணும்னா நீங்க தாராளமா வந்து பீட்ரூட் சூஸ் பண்ணலாம். சோ ஆட்டத்தை நீங்க சூஸ் பண்ண கிராப் அப்படிங்கிறது பெண்டி. இந்த பட்டத்துக்கு பெண்டி ரொம்பவே அருமையான கிராப். சோ வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சென்ட்டுக்கு 4,000 வரைக்கும் மேக்ஸிமம் 4,000 to 4,500 வரைக்கும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்க்கலாம். 1,500 to 2,000 அப்படிங்கிறது பெண்டிக்கான செலவா இருக்கும். அதிகபட்சம் நான் சொல்றது ஒரு சென்ட்டுக்கு 1,500 to 2,000 செலவாகும். 4,000 to 4,500 அப்படிங்கிறது ஆவரேஜா பார்த்தா கூட பெண்டில வந்து நம்ம பார்த்தலாம். 20 சென்ட் 30 சென்ட் 50 சென்ட் எவ்வளவுக்கு உங்களோட பராமரிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க தாராளமா நீங்க பயிர் பண்ணிக்கலாம். இந்த 4-5 கிராப்பும் பார்த்தோம்னா இந்த படத்துக்கு ஏற்றக்கூடியது. மற்றபடி நீங்க சில்லி போறவங்க போடுவாங்க, டொமேட்டோ அந்த படத்துக்கு சில போறவங்க போடுவாங்க, வாழை சில இந்த படத்தை போறவங்க போவாங்க. அது உங்களோடது. ஸோ ஷார்ட் டேர்ம் டைம்ல ஒரு 60 நாள் to 70 நாட்களுக்குள்ள தண்ணி கம்மியா இருக்கிறது நல்ல மகசூல் பார்க்கணும், நல்ல வருமானம் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா நான் சொன்ன இந்த 4 கிராப்பை பத்தி பாருங்க. இந்த கிராப்பை பத்தின டாப் டு பாட்டம் A to Z தெரிஞ்சுக்கணும். www.pachun.in வெப்சைட்லயும் கூகுள் பிளே ஸ்டோர்ல பச்சன் மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்பந்தத்தை நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம்.